நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ சிவகுமார் முருகேசன் அவருடைய எழுத்தும் மற்றும் இயக்கத்துல வெளிவந்த தாய் கிழவி திரைப்படம். படத்தை சிவகார்த்தியின் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன் அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. படத்துல ராதிகா சரத்குமார், சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், முனீஷ்காந்த், மரியன் ஜார்ஜ் இவங்க எல்லாமே இணைந்து நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ருக்மிணி அவங்களும் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் அப்படி ஒரு கேரக்டர், சிங்கப்பள்ளி அவருடைய பொண்ணு நினைக்கிறேன், பொண்ணு அவர் வந்து இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய கதைக்களம் பார்த்தீங்கன்னா, ஒரு உசிலம்பட்டி பக்கத்துல ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. பவுனு தாய் அப்படிங்கிறவங்க தான் ராதிகா சரத்குமார். அவங்க தான் தாய் கிழவிங்கிற அந்த ரோல். அவங்க வந்து வட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வட்டினா எல்லாத்துக்கிட்டையுமே வட்டிக்கு விட்டு அராஜகம் பண்ணி எப்படியாவது அந்த காசை வசூல் பண்ணணுங்கிறத ரொம்ப கண்டிப்பானவங்களும் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி நடிச்சிருக்காங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆச்சுன்னா, அந்த ராதிகா இந்த பவுனு தாய்க்கு ஏதாவது ஆயிடக்கூடாதா, அவங்களுக்கு ஒரு சாவு வராதா, ஊர்ல எத்தனையோ பேருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பசங்களுக்கு வந்து உங்களுக்கு நாலு பசங்க, 3 பொண்ணுங்க, 3 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த 3 பசங்க தான் வாழசரவணன், சிங்கப்புலி, அதுக்கப்புறம் அருள்தாஸ். அவங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் வந்து வாழ வெட்டியா வீட்டுக்கு வந்து இருக்காங்க பசங்களோட வந்து. ஸோ இதுக்கு இந்த இந்த டைம்ல தான் வந்து ராதிகா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது சொன்ன படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் அதனால வந்து அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, ராதிகாவுக்கு ஏதாவது ஆயிருச்சா, இல்லை அவங்க மறுபடியும் பொழைச்சி வந்தாங்களா அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. படத்துல பாசிட்டிவ்னு சொல்ல போனால் நடிகர்களுடைய தேர்வு. கதையும் ரொம்ப நல்ல சிறப்பான கதை தான். நடிகர்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க கேரக்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ராதிகாவுடைய ஸ்பேஸ் அதிகமா இருக்கிறவங்க வந்து பாலசரவணன், அருள்தாஸ், அதுக்கப்புறம் சிங்கப்புலி இவங்க எல்லாமே படத்துல ஃபுல் ஸ்கிரீன் அவங்களுக்கு இருக்குது. அது போக முனீஷ்காந்த் அவரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஜார்ஜ் மரியம் இளவரசன் சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்டா போட்டதுனால படம் வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்கேன். நிவேஸ் கே பிரசன்னாவுடைய இசை வந்து படத்தை அங்கங்க தாங்கி பிடிக்குது. அதுக்கப்புறம் இந்த க்ரௌடா நடிச்சிருக்காங்க நிறைய பேர். ஒரு சின்ன பையன் வருவான், அவங்க, அப்புறம் ருக்மிணி, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ரோலா வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் க்ரௌட் ஆர்டிஸ்ட் நிறைய அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு என்ன தேவையோ அது வந்திருக்குது. படத்துல மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப க்ரௌடியாவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது ஒரு இடத்துல. அதனால அது நிறைய கேரக்டர் நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லேக் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில சம்பவங்களும் திரும்ப வர மாதிரி இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் லேக். மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் 2.25 மணி நேரம் தான். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். முக்கியமா பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படம். முக்கியமா பெண்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வரணும். குடும்பம் சார்ந்த படங்கள் வந்து கண்டிப்பா வந்துன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றியை தொடும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த படம் தான் தாய் கிழவின்னு சொல்லலாம். இந்த வருஷத்துல வந்த ஒன் ஆஃப் த ஃபேமிலி என்டர்டைன் மூவி. எல்லாரும் வாய்ப்பு இருந்தா பாருங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனல்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு திரைமஸ் நிகழ்ச்சியில பேசுவோம். நன்றி, வணக்கம்.